வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு முன்னரே தெரியும் என தாம் நம்புவதாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களை தடுப்பதில் கடமையில் தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான நீதிமன்ற விசாரணையில் சாட்சியமளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அப்போதைய அரசு புலனாய்வு சேவை தலைவர் நிலந்த ஜெயவர்தனவுக்கும் இந்த தகவல் தெரிந்ததாகவும் அதனை மறைக்க அவர் செயற்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாதுகாப்பு அமைச்சராகவும் ஆயுதப்படைகளின் தலைவராகவும் இருந்த மைத்திரிபால சிறிசேன நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். மிக மூத்த அதிகாரி என்ற முறையில் நான் இந்த வழக்கில் இழுத்து செல்லப்பட்டுள்ளேன். நான் அளித்த தகவல்கள் முறையாக ஆராயப்பட்டிருந்தால் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காது. இதற்கு பொறுப்பானவர்கள் இன்னும் தலைமறைவாக உள்ளனர் என்றும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்கன் நிஷாந்த ராஜபக்ஷவின் மரணம் குறித்து உளவியல் ரீதியான மரண பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என தினன தகுன அமைப்பின் உறுப்பினர் சட்டத்தரணி ஷிரால் லக்திலகு கோரிக்கை விடுத்துள்ளார். திரைசேரியின் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மூன்றாம் தரப்பினருக்கு கைமாறிய சம்பவம் குறித்து நிதியமைச்சின் செயலாளர் 4 மாதங்களாக தகவல்களை மறைத்திருப்பது கடுமையான சந்தேகத்தை தோற்றுவிப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நிதியமைச்சர் அதிகாரியின் மரணம் தவறான முடிவெடுத்த உயிர்மாய்ப்பு என சட்ட வைத்திய அதிகாரிகள் குழு நேற்று முன்தினம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இலங்கையில் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்ப்பது மற்றும் இவ்வாறான உத்தியோகபூர்வ அறிக்கைகள் வந்தன, ஆனால் அவை சரியானவை அல்ல என்பது பின்னரே தெரியவந்தது. எனவே இந்த மரண பரிசோதனை அறிக்கை நல்லது, ஆனால் மருத்துவ அறிவியலில் இதற்கடுத்த கட்டமாக உளவியல் ரீதியான மரண பரிசோதனை ஒன்று காணப்படுகின்றது. உளவியல் ரீதியான மரண பரிசோதனை என்பது 3 விடயங்களை ஆராயும். தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்ததற்கான காரணம் என்ன, அவரது மனநிலை எவ்வாறு இருந்தது, அந்த மரணம் எவ்வாறு சம்பவித்தது, மரணத்திற்கு முன்னர் நடந்த சம்பவங்களை ஆராய வேண்டும். உயிரிழந்த அதிகாரியின் செயற்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு செயற்பாடு இதன் பின்னணியில் இருந்திருக்கலாம். 9 தடவைகள் இது தவறுதலாக நடக்கவில்லை என்றால் அதற்கான உண்மையான காரணத்தை கண்டறிய வேண்டும். அவருக்கு அந்த சூழலை உருவாக்கியது யார் என்பது தொடர்பில் வெளிப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2029 ஆண்டு ஆட்சி பற்றி பேசும் ராஜபக்சர்கள் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள தமது சகோதரரை நாட்டுக்கு வரச் சொல்ல வேண்டும். இல்லையெனில் சிவப்பு பிடியானை பிறப்பித்தாவது அவரை நாட்டுக்கு அழைத்து வருவேன் என ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், 2022 ஆண்டு வங்குரோத்து நிலையடைந்த நாட்டையே நாங்கள் பொறுப்பேற்றோம். வங்குரோத்து நிலையடைந்த எதிர்க்கட்சியினர் என்று ஒன்று கூடி அரசாங்கத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றனர். வேலையில்லாத காரணத்தினால் ஏதாவது பேசட்டும், கலந்துரையாடட்டும். இவர்களின் ஒன்று கூடல்கள் ஒருபோதும் அரசாங்கத்துக்கு சவாலாக அமையாது. ஜனாதிபதி செயலகம் முன்பாக வாருங்கள், போராட்டத்தில் ஈடுபடுங்கள். கடந்த கால ஊழல்கள் குறித்து விரைவான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம். 2009 ஆண்டுகால படுகொலைகள் மற்றும் சர்ச்சைக்குரிய சம்பவங்களை காலமாற்றத்தில் மறக்கடிக்க ஒருபோதும் இளமளிக்கப் போவதில்லை. 2029 ஆண்டு ஆட்சி பற்றி பேசும் ராஜபக்சர்கள் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள தமது சகோதரரை நாட்டுக்கு வர சொல்ல வேண்டும். முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களின் சகோதரர்கள், பிள்ளைகள், உறவினர்கள் குறுகிய காலத்தில் திரட்டி சொத்து விபரங்களை வெளிப்படுத்த வேண்டும். இல்லையேல் குறித்த சொத்துகள் நீதிமன்றத்தினூடாக அரசுடைமையாக்கப்படும். சட்டத்தின் ஊடாகவே பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என தெரிவித்தார். திரைசேரியின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் AM ரங்க நிஷாந்த ராஜபக்ஷவின் மரணம் தொடர்பில் அவரது மனைவி மற்றும் 15 வயது மகள் வழங்கிய சாட்சியங்கள் வெளியாகியுள்ளன. இறந்தவர் 2 மகள்களின் தந்தையாவர். மூத்த மகள் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கின்றார். இளைய மகள் பள்ளி மாணவி மற்றும் மனைவி குளியாப்பட்டிய பகுதியில் உள்ள பாடசாலையில் ஆசிரியையாக பணியாற்றி வருகின்றார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும், என் தந்தை கத்தியுடன் வீட்டை விட்டு வெளியேறும் போது அவர் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் தோட்டத்தை சுத்தம் செய்யப்போவதாக தெரிவித்தார். காலையில் உணவுண்ணுமாறு சொன்னபோது நான் பிறகு வருகிறேன் என்று கூறி வெளியேறினார். என்ன சாப்பிட விரும்புகிறார் என்றும் கேட்டார். அப்பா, நான் கொண்டை கடலை வேக வைத்துள்ளேன் என்றார். நான் தோட்டத்துக்கு சென்று விரைவில் திரும்பி வருகின்றேன் என்று கூறி சென்றார். அந்த மாலை நாங்கள் கண்டியில் உள்ள புனித பெல் ஆலயத்திற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தோம். பின்னர் அவர் உயிரிழந்ததை அறிந்தோம். அந்த மாலை நாங்கள் ஆலயத்திற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தோம்.
என் சகோதரி பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தபோது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். என் தந்தையின் உலகம் என் சகோதரி, நான் மற்றும் என் தாயார் தான். அப்படிப்பட்ட ஒரு தந்தையை நாங்கள் இழந்து விட்டோம். என் கணவர் உயிரிழந்து விட்டார். எங்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். இவ்வாறு மனைவி கூறியுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மூத்த மகள் மொரட்டோ பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தில் கல்வி கற்கின்றார். நான் ஒரு பாடசாலை ஆசிரியராக பணிபுரிகின்றேன். நாங்கள் எங்கள் பிள்ளைகளுடன் நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தோம். எப்போதும் அதை பற்றி சிந்தித்தார். சமூகத்தை எதிர்கொள்ள முடியாது என்று அடிக்கடி கூறுவார். அவருக்கும் எங்கள் மகள்களுக்கும் இடையே மிகுந்த பாசம் இருந்தது. முந்தைய நாள் கண்டியில் உள்ள புனித பல்லாலயத்திற்கு சென்று பின்னர் மொரட்டோவிற்கு சென்ற வளாகத்தில் இருக்கும் மகளை அழைத்து குளியாப்பிட்டியவிற்கு திரும்புவோம் என்று அவர் கூறினார். ஆலயத்திற்கு சென்று மரியாதை செலுத்தவும் பின்னர் மகளை அழைத்து வரவும் தயாராக இருந்தபோது குறித்த சம்பவம் நிகழ்ந்தது. ஆம்புலன்ஸ் வந்தபோது என் கணவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். பின்னர் குளியாப்பிட்டிய போலீசில் முறைப்பாடு அளித்தேன். மேலும் இறந்தவர் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவராகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. போலீஸ் தகவலின்படி சம்பவ இட விசாரணையில் வீட்டு தோட்டத்தில் உள்ள வாழை செடி அருகே சாய்ந்து கத்தியால் தன்னை தானே கடுமையாக காயப்படுத்திக் கொண்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் கத்தியும் மீட்கப்பட்டுள்ளது. இறந்தவரின் பிரேத பரிசோதனைக்காக குளியாப்பிட்டிய, குருநாகல், அனுராதபுரம் மற்றும் நிக்கவரெட்டிய மருத்துவமனைகளின் பிரதம தடயவியல் மருத்துவ அதிகாரிகள் அடங்கிய 4 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசில குணவர்த்தனவால் நியமிக்கப்பட்ட இந்த குழு மரணம் தற்கொலை என உறுதி செய்துள்ளது. மேலும் உடலில் இருந்த அனைத்து காயங்களும் அவரால் தானே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தலங்கமையில் பகுதியில் பெண்ணொருவர் உட்பட 37 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இணையதளம் ஊடாக சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலங்கம கொஸ்வத்தே பகுதியில் வாடகைக்கு எடுக்கப்பட்ட வீடொன்றை சோதனையிட்ட போது அங்கிருந்து 35 டெஸ்க்டாப் கணனிகள், 37 டெப் கணினிகள், 147 கைபேசிகள், 100 சிம் அட்டைகள் மற்றும் 2100 சட்டவிரோத சிகரெட்டுகள் என்பன கண்டறியப்பட்டுள்ளன. அத்துடன் குறித்த அனைத்து உபகரணங்களுடன் அந்த வீடு போலீசாரால் சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர்கள் இணையதளம் ஊடாக சட்டவிரோத பணப்பரிமாற்றங்களில் ஈடுபட்டனரா அல்லது ஹேக்கர்களாக செயற்பட்டார்களா அல்லது வேறு ஏதேனும் இணையதள குற்றங்களில் ஈடுபட்டனரா என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த கணினிகள் மற்றும் கைபேசிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 37 சீன பிரஜைகளும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தலங்கம போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு அவர்கள் கடுவலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளனர். மஹிந்தானந்த அறக்கட்டளையின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் மீண்டும் ரயில்வே திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ரயில்வே திணைக்களத்திற்கு சொந்தமான காணியில் இயங்கி வந்த மஹிந்தானந்த அலுத்கமகே அறக்கட்டளை மற்றும் அதனை சூழவுள்ள நிலப்பகுதியை 1 மாத காலத்திற்குள் மீண்டும் திணைக்களத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. அதே சமயம் எதிர்காலத்தில் இந்த நிலத்தை மக்களுக்கு பயனுள்ள வகையில் பொதுச்சந்தை நிலமாகவும் ஏனைய நிறுவனங்களின் பயன்பாட்டிற்காகவும் வழங்க எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் இத்தாலி இடையிலான சாரதி அனுமதி பத்திர ஒப்பந்தம் ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வந்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜயஹேரத் அறிவித்துள்ளார். இதற்கமைய இத்தாலியில் குறைந்தபட்சம் 6 ஆண்டுகள் வதிவிடமாக கொண்டுள்ள இலங்கை பிரஜைகள் எழுத்துமூல அல்லது செய்முறை பயிற்சிகள் ஏதுமின்றி தமது இலங்கையின் சாரதி அனுமதி பத்திரங்களை இத்தாலிய சாரதி அனுமதி பத்திரமாக மாற்றிக்கொள்ள முடியும். வெளிவிவகார அமைச்சு மற்றும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் தொடர்ச்சியான ராஜதந்திர ஈடுபாடுகளை தொடர்ந்து குறித்து ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த முயற்சியானது இத்தாலியில் உள்ள இலங்கை சமூகத்தால் பரவலாக வரவேற்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்களின் வேலைவாய்ப்புகளை மேம்படுத்தவும் புலம்பெயர் சமூகத்தின் பங்களிப்பை மேலும் வலுப்படுத்தவும் உதவும் என அமைச்சர் விஜயஹேரத் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி 17 மாவட்டங்களில் பகல் முழுவதும் வெப்ப குறியீடு, அதாவது மனித உடல் உணரும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் நீடிக்கக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய கிழக்கு, சப்ரகமுவ மற்றும் கொழும்பு, கம்பஹா, மொனராகல மாவட்டங்களில் நிலவும் வெப்பமான வானிலை குறித்த எச்சரிக்கை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்நேரத்தில் அதிகப்படியான வெளிப்பாடும் செயல்பாடும் சோர்வை ஏற்படுத்தக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் நீரிழப்பு காரணமாக, உப்பு இழப்பு காரணமாக தசைப்பிடிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.